தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 21வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் தேவனோடு கூட நெருங்கி வாழ்வதற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட நிலை வளர்ச்சியை நாம் அடைவதற்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தான் சிறிது நேரம் நாம் தியானிக்க போகிறோம். அந்த காரியம் என்னவென்றால், நாம் தேவனோடு கூட நெருங்குவதற்கு நாம் ஒரு லேவியாக இருக்க வேண்டும். லேவி பிறக்கும் போதே அவனுடைய தாயானவள் லேவிக்கு ஒரு அர்த்தத்தோடு கூட அந்த பெயரை இடுகிறாள். அது என்னவென்றால், லேவி பிறந்தபடியினாலே என் புருஷன் இப்பொழுது என்னோட வாசமாய் இருப்பார் என்று சொல்லி அந்த குமாரனுக்கு லேவி என்று பெயரிடுகிறார். அப்படியானால் லேவி என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்றால், தேவன் என்னோடு வாசம் பண்ணுவார் என்கிறது தான் அதனுடைய அர்த்தம். பாருங்கள், 12 கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களிலே இருந்த போதிலும் ஆண்டவர் தமக்கென்று லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். சுதந்திரத்தை பங்கிடும் போது கூட கர்த்தர் சொன்னார், லேவி கோத்திரத்துக்கு என்று தனியாக சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, நானே அவர்களுடைய பங்கும் சுதந்திரமுமாய் இருப்பேன் என்று சொல்லி தேவன் சொன்னார். பாருங்கள், எத்தனை ஆச்சரியமான எத்தனை அதிசயமான காரியம் இது இல்லையா? இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்முடைய பங்காய் இருக்கும்படியாய், கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாய் இருக்கும்படியாய் விரும்புகிறார். பாருங்கள், இந்த லேவியினுடைய முழு வாழ்க்கையும் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் வேறு வேலை செய்யவே கூடாது. அவனுடைய வேலை என்னவென்றால், தேவாலயத்துக்கு அடுத்த வேலைகளை தான் அவன் செய்ய வேண்டும். பாருங்கள், ஆசாரிய வகுப்பு முறையில் அவன் வரும்போது ஆசாரிய ஊழியம் செய்யலாம். மற்ற லேவியர்கள் தேவாலயத்தினுடைய மற்ற பணிவிடை வேலைகளை செய்ய வேண்டும். இப்படியாக லேவியன் பிரித்தெடுக்கப்பட்டவன், தனியே வாசம் பண்ணுபவன், மற்ற ஜனங்களோடு கூட ஒத்த வாழ்க்கை வாழாதபடிக்கு அவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவன். இன்றைக்கும் ஆவிக்குரிய லேவியராகிய நம்மை ஆண்டவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது இல்லையா? நாமும் ஒரு லேவியாக வாழ வேண்டும் என்றால் நமக்கும் இந்த பரிசுத்தமான இந்த ஒரு தனித்துவமான பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தரை பின்பற்றுகிறதிலே உத்தமமாய் நாம் பின்பற்ற வேண்டும். இந்த லேவி பழைய ஏற்பாட்டு முறைமையில் இந்த ஆசாரியன் தன்னை எல்லா விதத்திலும் தீட்டுப்படுத்தவே கூடாது. அவன் செத்த பிணத்தை தொடக்கூடாது. இப்படியெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இந்த ஆசாரியனுக்கு மட்டும் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் அப்படியாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹோலினஸ், ஒரு பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். லேவி தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அவன் ஒரு பியூரிட்டியை அவன் மெயின்டைன் பண்ணணும். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை, ஒரு தூய வாழ்க்கையை இந்த லேவி மெயின்டைன் பண்ணணும். அது மாத்திரமல்ல, தாவீதுடைய காலங்களில் எல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால் லேவியர்கள் தான் ஆராதனையிலே துதி ஸ்தோத்திர பாடல்களை ஏறெடுக்கிறவர்கள். இன்றைக்கும் நிறைய பேர் வர்ஷிப் லீடர்ஸ் கூட நான் ஒரு லேவி என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்வது உண்டு. அப்படியானால் இந்த லேவி என்பவன் ஆண்டவரை துதித்து பாடுகிறவன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவன். அப்போ நம்ம ஆண்டவருடைய காரியங்களில் அதிகமாய் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு ஒரு லேவியாக நம்மை காட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த லேவி ஆசாரியன் யார் என்றால், அவன் கர்த்தருடைய பிரமாணத்தை நியாயத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறவன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அப்படியானால் பிரியமானவர்களே, நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் எப்போதும் கர்த்தருடைய வசனம் பதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். நம்ம யாருக்காவது போதிக்க வேண்டும் என்றால் நம்ம தடையில்லாமல் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதற்கு ஏதுவாக நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால நிரம்பி இருக்க வேண்டும். அப்படியானால்
ஒரு லேவியின் வாழ்க்கை என்னவென்றால் அது ஒரு செப்பரேட்டட் லைஃப், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அது ஒரு டெடிக்கேட்டட் லைஃப், அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அது முற்றிலுமாக கர்த்தருடைய பணிக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, இன்றைய காலை தினத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி இருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பாருங்கள், நாம் ஒரு லேவியராக வாழ அழைக்கப்பட்டவர்கள். நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய புதிய கிருபை, தேவ சமாதானம் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்று கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, ஒரு லேவியனாக, ஆசாரியனாக ஆண்டவரே, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஞானமாய் செய்கிறதற்குரிய அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எப்போதும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.